அப்போல்லாம் அந்த வெள்ள நிவாரண கொடுக்கலாம். 3 மத்திய மந்திரி மோடி அனுப்பலாம் சொல்லலாம். ஆமாம், எடப்பாடி பழனிசாமி ஓட்டு வாங்கணும், இங்கே உள்ள அதிகாரிகளை மிரட்டுறதுக்கும் 3 மத்திய மந்திரி வர போனா மோடி அனுப்பிச்சிருக்கிறார். மக்களும் வருவாங்க, மத்திய மந்திரி ஹிந்தி பேசிட்டு வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன வேணும்னா ஏதாவது முடிச்சு 3 நாளாக பண்ணிட்டு ஏதாவது எதிர்ப்பு டெல்லிக்கு போறப்பறம் மோடியே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப வைக்கிறாங்க. ஸ்டாலின் ஏற்கனவே நல்லா செஞ்சுட்டாரு. 3 வருஷத்துல அவங்க நல்ல வேலை தமிழ்நாட்டுக்கு வந்து பணத்தை அனுப்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு வந்து இந்திய கிடைக்கிற 6 மாசம் ஒரு போய் டெல்லி போயிட்டு அங்க எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு ஆமா ஆமா இப்படிப்பட்ட நிலைமையில தான் ஆமா அப்ப என்ன பேசுறான்னு நமக்கு வரல. அப்படிதான் வந்து இப்படிப்பட்ட சீக்கிரங்கள்லாம் மத்திய அரசு நமக்கு ஓரம் தேர்தல் கூட்டணி. அந்த கூட்டணியை வந்து இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்து 3 வருஷத்துலேயே நமக்காக செஞ்சவர். மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா மீண்டும் இன்னும் பல்வேறு திட்டங்களை எல்லாம் மக்களுக்காக செய்வார். உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறோம். இந்த கூட்டத்தில் தனிநபர் பிரச்சனையை கொடுங்க, கூட்டாளர்களுக்கு ஊருக்கு செய்யுங்க. எங்கள் ஊருக்கு ஒருத்தர் அல்லாலே ஒருத்தர் பேசும்போது அடுத்த இங்கே பேசாதீங்க. எங்கள் ஊருக்கு இதை செய்யுங்கன்னு, இது எங்கள் ஊருக்கு தேவை அப்படின்னு கோரிக்கை சொல்லுங்க. எல்லாத்தையும் இப்போ அதெல்லாம் நாங்கள் வீட்டில் வந்து ரெக்கார்டில் பதிவு பண்ணிட்டு நாங்கள் அதெல்லாம் செய்து கொடுக்கணும். அமைச்சர் முடிச்சுட்டு அந்த பணியெல்லாம் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். இந்த வாய்ப்பு நோட்டை